இந்திய பார் கவுன்சில் தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். அடுத்த வருடம் இந்திய பார் கவுன்சில் தேர்தலை நடத்த எந்த காரணத்திற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு? அதாவது தமிழகத்தில் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இது மட்டுமல்ல பல பரபரப்பான உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி கிருபாகரன் தான் இந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு பார் கவுன்சில் மற்றும் இந்திய பார் கவுன்சில் தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் அதாவது குற்ற பின்னணி கொண்ட வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் நுழையக்கூடாது, சட்டத்துறையில் நுழையக்கூடாது என்பதற்காக பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் அந்த வழக்கறிஞர் பதிவின் போது வழக்கறிஞர் சட்டப்படிப்பு முடித்துக்கொண்டு வழக்கறிஞராக பதிவு வரும்போது அவர்களுக்கு குற்ற பின்னணி என்ன என்பதை பார்த்து தான் அவர்களை பதிவு செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வழக்கினுடைய பின்னணி இருந்தால் அவர்களை வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அதில் சற்று விதிவிலக்கு அளித்திருக்கிறார். அதாவது ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் ஈடுபட்டிருந்தால் அவர் பதிவு செய்யலாம் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சட்டப்படிப்பு படிப்பதற்கு முன்பு, அதாவது சட்டக்கல்லூரியில் சேருவதற்கு முன்பே அந்த சட்டக்கல்லூரியுடைய நிறுவனங்கள், சட்டக்கல்லூரி நடத்தக்கூடிய அந்த கல்லூரிகள் எல்லாம் அந்த மாணவனுடைய பின்னணி விவரத்தை காவல் நிலையத்தில் என்ஓசி தடையில்லா சான்றிதழ், தன் மீது எந்த வழக்கும் இல்லை என்று ஒரு தடையில்லா சான்றிதழ் வாங்கி வந்தால்தான் அவரை சட்டப்படிப்பிலேயே சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் சட்டப்படிப்பில் சேர்க்கக்கூடாது என்று அனைத்து சட்டக் கல்லூரிகளுக்கும் அவர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே படிப்படியாக சட்டக் கல்லூரிகளை குறைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டுக்காண்டு சட்டப்படிப்பு முடித்துக்கொண்டு வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. எனவே அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், சட்டக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லை, இந்திய பார் கவுன்சில் அதாவது அந்த சட்டக்கல்லூரிகளுக்கு அனுமதி வேண்டி வரக்கூடிய விண்ணப்பங்கள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முறையாக பரிசீலித்து பின்புதான் அந்த சட்டக்கல்லூரிகளுக்கான அனுமதி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சட்டக்கல்லூரி படிப்பு பொறுத்தளவு இந்த புது உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நீதிபதி கிருபாகரன், அதாவது பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்களாக பதிவு செய்யக்கூடியவர்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். ஏதாவது பணியிலே இருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது விடுவிக்கப்பட்டாலோ அவர்களையும் வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். இது தவிர பார் கவுன்சிலோட இந்திய பார் கவுன்சிலுடைய தேர்தலை அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிகிறது. 2016ஆம் ஆண்டு பதவிக்காலம் முடிகிறது. அந்த பதவிக்காலம் முடியும் போது இந்த நிபந்தனைகள் எல்லாம், புதிய நெறிமுறைகள் எல்லாம் வகுக்க வேண்டும். குறிப்பாக இந்திய வழக்கறிஞர் சட்டம், அதாவது அட்வொகேட் ஆக்ட் 24A என்ற அந்த பிரிவை திருத்த வேண்டும். அந்த பிரிவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், குற்ற பின்னணி, வழக்கு பின்னணி, குற்றவாளிகள் யாரும் இந்த வழக்கறிஞர்கள் தொழில் நுழையக்கூடாது என்பதற்கு ஏற்றவாறு அந்த சட்டப்பிரிவை திருத்த வேண்டும். அதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, IAS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். அதுவரை அந்த புதிய நிர்வாகிகள் தேர்தல், இந்திய பார் கவுன்சிலுடைய புதிய நிர்வாகிகளுடைய தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சட்டப்படிப்பு 3 ஆண்டு சட்டப்படிப்பு முறையை ஒழிக்க வேண்டும், 5 ஆண்டு சட்டப்படிப்பு முறை தான் கொண்டு வர வேண்டும். பொறியியல், மருத்துவம் போல 5 ஆண்டு சட்டப்படிப்பு தான் இருக்க வேண்டும், 3 ஆண்டு சட்டப்படிப்பை ஒழிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கார். இப்படி அடுக்கடுக்கான உத்தரவுகளை நீதிபதி கிருபாகரன் இன்று பிறப்பித்திருக்கிறார். ரமேஷ், நீதிபதி கிருபாகரன் அடுக்கடுக்கா பிறப்பித்த உத்தரவு குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பார் கவுன்சிலுக்கான தேர்தலுக்கான தடை உத்தரவு எந்த வழக்கில் இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் SM ஆனந்த முருகன் என்பவர் தான் இந்த வழக்கு போட்டிருந்தார். அவர் அந்த வழக்கில் என்ன கேட்டிருந்தார்னா, நீதித்துறையில், குறிப்பாக சட்டத்துறையில், இந்த வழக்கறிஞர் தொழிலில் நிறைய பேர் குற்றவாளிகள் உள்ள நுழைந்து விட்டார்கள், குற்ற பின்னணி உள்ளவர்கள் நுழைந்து விட்டார்கள். அதனால் நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகிறது, கட்ட பஞ்சாயத்து நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞருடைய மாண்பு, அந்த புனிதமான தொழிலே கெட்டுக்கொண்டிருக்கிறது என்றும், எனவே இது தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிறப்பிக்க வேண்டும் என்று தான் அந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைத்து பிறகு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கிற்கான உத்தரவை நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்திருக்கிறார்.